ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா என்னோடய ஹேருக்கு நான் வால்யூமைசிங் பண்ணியிருக்கேன். அதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. ஆல்ரெடி எனக்கு ஹேர் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டார்டிங்கில் எடுக்க மறந்துட்டேன். ஓகே, இப்போது நம்ம அக்கா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எங்களோட அகாடமி வச்சுருக்கோம். அதாவது பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்ட எல்லா கோர்ஸுமே நாங்கள் எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து பார்லர் சர்வீஸுமே இருக்குது. எல்லா சர்வீஸுமே, அதாவது காலேஜில் இருந்து ஹேருக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். ப்ரைடல் ஒர்க் நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்க. எங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. குளச்சல் இருக்குது, மணிமந்தில் இருக்குது, மேல்புரத்தில் இருக்குது. இப்போ அந்த மார்க்கெட்லேயும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹேர் வந்து சுத்தமாகவே வந்து அடர்த்தி கிடையாது. இப்போ இது அடர்த்தி ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக வந்து நாங்கள் வால்யூமைசிங் பண்ண போகிறோம். இப்போ பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ஹேர் இப்படி தான் இருக்குது. பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து போனோடனே ஹேர் வாஷ் பண்ணி சும்மா ஜஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு காமிச்சது. நெக்ஸ்ட்டு வந்து இது ட்ரை பண்ணி இது வந்து ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இது ஜஸ்ட்டு சும்மா நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கான க்ரீம், அந்த வால்யூமைசிங் பண்ணுறதுக்கான க்ரீம்லாம் அப்ளை பண்ணி அது ஒரு 1 hour வெயிட்டிங்கில் வச்சு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து க்ரிம்பிங் பண்ணாங்க. ஸோ இது வந்து இப்போ க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிளிப் போட்டு தனித்தனியாக முடியெல்லாம் பிரித்து வைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் க்ரீம் அப்ளை பண்ணி அதை வந்து 1 hour வச்சு இப்படி தான் லாஸ்ட் வந்து ஃபுல்லாக பார்ட்டாக பிரித்து பாருங்கள், ஒரு 4 செட்டு முடியாக பிரித்து இது மாதிரி இப்படி தான் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ண உடனேயே முடி கொஞ்சம் ஷைனிங்காக நல்லா இருந்துச்சு. ஆனால் நார்மலாக என் முடி இப்படி இருக்காது ஸ்ட்ரைட்டாக. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அவங்க வந்து க்ரீம் க்ளவுஸ் போட்டு க்ரீம் அப்ளை பண்ணுறாங்க. இந்த மாதிரி க்ரீம் வந்து அப்ளை பண்ணி ஃபுல் ஹேருக்கும் முடித்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் க்ரீம் வந்து அவங்க அப்ளை பண்ணுறாங்க, பார்த்துக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடியை எடுத்து ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணி முடியறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. அதுவும் முடிகிற டைமில் இருந்து தான் 1 hour நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி அப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் காட்டுறேன்.
ஸோ ஃபைனலி ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் முடி இப்படி தான் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஹேர் இந்த க்ரீம் அப்ளை பண்ணும்போதே கம்பு மாதிரி தான் நிற்கிது. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு இப்போ இருக்கிற முடி நீங்கள் நல்லா பாருங்கள், எனக்கு கம்மியாக தான் இருக்கும் முடி. ஸோ ஃபைனலி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1 hour வெயிட் பண்ணியாச்சு, அதெல்லாம் எடுக்கலை. சங்கீத ஸ்வரங்கள் அப்படி தான் போச்சு டைம் எல்லாம். வாஷ் பண்ணி இந்த மாதிரி 1 hour வெயிட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ட்ரை பண்ண போயாச்சு. ஸோ ஹேர் ட்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் க்ரிம்பிங் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஹேர்லாம் ட்ரை பண்ணும்போது ஹேர் ட்ரை ஆகும்போது முடி நல்லா இருந்துச்சு. இப்போலாம் இருக்கிறது நார்மல் ஹேர் மாதிரி தான் இருக்குது. நார்மல் ஹேர் தான், ஜஸ்ட்டு நம்ம க்ரீம் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணவும் அது ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஹீட்டர் யூஸ் பண்ணி நம்ம முடி காய வைக்கும்போது அந்த ஹீட்லேயே முடி ஸ்ட்ரைட் ஆகும். ஸோ அதான் முடி இப்படி இருக்குது. பார்க்கவே ஷைனிங்காக நல்லா இருந்துச்சு. நீங்கள் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வரும். ஸோ நம்மளோட சேனலில் இன்னும் புதுசாக எப்படிலாம் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் போட ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக என்னோடய முடி இந்த மாதிரி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான் வீடியோ எடிட் பண்ண டைம் இல்லாமல் இப்போ தான் வீடியோ போட வேண்டியதாச்சு. ஆக்சுவலி ஒரு 2 weeks மேலே ஆகிடுச்சு நான் முடி இந்த மாதிரி பண்ணி. ஓகே, ஸோ ஹேர்லாம் இப்போ ட்ரை ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து திரும்பவும் மறுபடியும் முதல்ல இருந்தே வாண்டுற மாதிரி ஆயிடுச்சு. திரும்பவும் கிளிப் போட்டு பார்க்குறதுக்கு பயமாக தான் இருக்குது அவங்க பண்ணுறது. ஆனால் நான் பார்க்கல. ஆனால் ரொம்ப ஹீட்டு தலையில், அந்த முடியிலெல்லாம் ஹீட்டு இந்த மாதிரி வைக்கும்போது அவ்வளோவா தெரியல. தலை உச்சிக்கிட்டெல்லாம் வைக்கும்போது அந்த ஹீட் அப்படியே தலையில் போகுது. அப்போலாம் வலிக்குது, மீன்ஸ் அந்த ஹீட் வந்து தாங்க முடியல. ஸோ வந்து இது மாதிரி தான், இதுதான் க்ரிம்பிங்னு சொல்கிறாங்க. இது மாதிரி பண்ணும்போது ஃபைனல் லுக் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இதை மட்டும் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ சூடானியில் உள்ளவங்க ஹேர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இது மிஷின் இல்லாமலும் பண்ணுவாங்க, இந்த பின்னி போட்டு பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் க்ரிம்பிங், இதுதான் எனக்கு பண்ணாங்க. இதை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு க்ரீம் அப்ளை பண்ணி அது ஒரு 1/2 hour 20 minutes வெயிட் பண்ணி வாஷ் பண்ணால் அவ்வளோதாங்க, நம்ம ப்ரொசீஜரே முடிஞ்சாச்சு. என்னால் பார்க்க முடியல அப்படின்னு தான் நான் கேமரா எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன் பின்னாடி எப்படிடா பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு பண்ணி பின்னாடி முடிக்கிறதுக்கு. ஹீட்டு மட்டும் அவ்வளோ நிறையா இருந்துச்சு, தொட்டு பார்க்குறதுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருந்தனால இந்த கேமரா ஆன் பண்ணி என்ன எப்படி தான் இருக்குது முடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் முடிச்சுருவாங்க. க்ரிம்பிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னா, இந்த சைடு இருக்கிற முடி என்னோடய நார்மல் ஹேர், அந்த சைடு இருக்கிறது வந்து அவங்க க்ரிம் பண்ணது. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி ஆயிடுச்சு. பின்னாடி என் முடியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்ன சொல்கிறது, அது பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இந்த பார்த்தீங்களா, சூடானியில் உள்ளவங்களோட முடி இப்படி தான் இருக்குது, பின்னி போட்டு இப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதை வாஷ் பண்ணதுக்கப்புறமும் லைட்டாக அந்த கேர்ள் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இருக்குது. நான் நிறைய வாஷ் போனதுக்கப்புறம் அது சரியாயிடும். ஸோ க்ரிம்பிங் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து க்ரீம் அப்ளை பண்ணுறாங்க. இதை அப்ளை பண்ணி 20 minutes வெயிட் பண்ணணும். என் மண்டே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, இந்த குருவி கூடு கட்டினா இதுக்குள்ளே வந்து கூடு கட்டி இப்படியே நான் வெளியே போனேன்னா அப்படி தான் இருக்குது. ரொம்ப சிக்கு இந்த மாதிரி அப்படி தான் இருந்தது. மோரோவர் என்னோடய தலையில் ட்ராண்ட்ரஃப் வந்துருச்சு. ஃபாரின் போனதில் ட்ராண்ட்ரஃப் எனக்கு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, பட் ஃபியூ டேஸ் இல்லாமல் இருந்தது.
அப்புறம் ஃபேன் போனப்போ திரும்ப டேண்ட்ரஃப் வந்துருச்சு. ஸோ அதனாலையும் எனக்கு முடி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்புறம் அந்த க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணி 20 மினிட்ஸும் முடிஞ்சு ஹேரை வாஷ் பண்ணி ட்ரையும் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதுதான் லாஸ்ட்டு ப்ரொசீஜர். ட்ரை பண்ணால் அவ்வளோதான், எனக்கு ப்ரொசீஜர் முடிஞ்சிச்சு. ட்ரை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஹேர் கட் பண்ணேன்னா லைட்டாக கீழே மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுருந்தேன், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வி ஷேப்பில் தான் கட் பண்ணோம். அதுக்கு என் தம்பி ஒரு வார்த்தை சொன்னானே, இயேசுநாதர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான் பின்னாடி லுக்கு பார்த்துட்டு. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக முடி சாஃப்டாக நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து ப்ரொசீஜர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டு ஹேர் கட் தான். பாருங்கள் முடி எப்படி இருக்குன்னு, நல்லா தான் இருக்குது. இது நிறைய வாஷ் போனதுக்கப்புறமும் இதே மாதிரி தான் இருக்குது. இதில் பெரிய கொடுமை என்னென்னா, இது பண்ணதுக்கப்புறம் 3 நாள் நம்ம குளிக்கக்கூடாதுனா தலையில் தண்ணி ஊற்றக்கூடாது, அவ்வளோதான். குளிக்கக்கூடாது தலையில். எனக்கெல்லாம் தலையில் ஈச்சிலாம் பறந்துச்சு 3 நாள். பரவாயில்ல, ஆனால் அதுக்கு ஒரு இது இருக்குது, முடி நல்லா இருக்குது. எனக்கு முடி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ இது பண்ணதுக்கப்புறம் பரவாயில்ல, நல்லா முடி நிறைய இருக்க மாதிரி தெரியுது. நிறைய பேர் சொன்னாங்க நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ உங்களுக்கும் இது வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. முடி கம்மியாக இருக்கவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி இல்லை விசாரித்து கேட்டுக்கோங்க, இது பண்ணால் எப்படி நல்லதா அந்த மாதிரிலாம் கேட்டுக்கோங்க. இது பண்ணாமல் முடி வளர்க்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப வருஷமாக வளராமல் இருந்தனால தான் ஃபைனலி இது